ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது நெல்லிக்காய் மிட்டாய். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு அதை ஃபஸ்ட்டு இட்லி கொப்பரையில் வச்சு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் அதில் உள்ள விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி துண்டுகளாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் உள்ளே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இந்த அளவு நெல்லிக்காய்க்கு இந்த அளவு வெல்லம் சரியான அளவாக இருக்கும். இதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த நெல்லிக்காய் மிட்டாய் உங்களோட முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடியோட பிரச்சனை, அதுக்கப்புறம் இரத்த சோகை எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. அதனால் எல்லாமே குழந்தைகளும் இதை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த வெல்லத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. வெல்லமும் அரைச்ச பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா கலக்கி வரட்டும். ஒரு பேஸ்ட் பக்குவத்தில் இந்த மாதிரி வரணும். நம்ம அடி பிடிக்காமல் நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்ட அதோட கலர் மாறணும், பொன்னிறமாக ஆகணும். ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேப் வரதாண்டி நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட அது ஒரு ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. அதையும் ஊற்றிட்டு அதே மாதிரி மறுபடியும் அதே மாதிரி கிண்டுங்க. கொஞ்ச நேரத்துலேயே ப்ரௌன் கலரில் மிட்டாய் கலரில் வரும். இந்த மாதிரி மிட்டாய் கலரில் வந்ததுக்கப்புறம் அதோட இது இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான நெய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், தேவையில்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சேர்த்து இது செய்கிறதுக்கு நெல்லிக்காயும் வெல்லம் மட்டும்தான் தேவை. இஞ்சி, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நெய் தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். நம்ம இப்படி கிண்டும்போது ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி வரணும். எப்படி போட்டாலும் அதே பொசிஷனில் இருக்க மாதிரி வரணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் சரியான அளவு. இப்படி இருக்கும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிட்டாய் மாதிரி உருண்டை